ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்மூதி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கும் போது நம்மளோட ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஐ சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நமக்கு க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஸ்மூதி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். பெரிய ஆப்பிளாக இருந்தால் ஆஃப் ஆப்பிள் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன மாதுளம் பழத்தை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் அப்புறம் மாதுளம் பழம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. கூடவே இந்த மாதிரி 4 டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேட்ஸ் வேணான்னா அதுக்கு பதிலாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, அப்படி தான் குடிக்கணும். இதை ஃபில்டர் பண்ணவும் கூடாது, அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஸ்மூதியை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் மிட் மார்னிங்கில் கூட குடிக்கலாம். இந்த ஸ்மூதி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching. Bye.